ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நல்ல காரசாரமான மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கீங்க, அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்க்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா வேணா மிளகு நீங்க வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து வரமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் 1/4 கிலோ வந்து நெஞ்செலும்பு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி 1, 2 அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 4 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா ஒரு 3 பேருக்கு வந்து தாராளமா வந்து சூப்பு கிடைக்குங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமா வந்து மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நான் காரத்துக்கு வந்து மிளகு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதனால வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இது குக்கருக்கு மூடி போட்டுடலாம். குக்கருக்கு மூடி போட்டு அடுப்பத்த வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் இல்லாம 5 விசில் விட்டுடுங்க. நம்ம எலும்பு சேர்த்துருக்கனால மட்டன் வந்து நல்லா வேகணும். அதனால 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. 5 விசில் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. நல்லா கம கமன்னு நல்லா வாசமாவும் இருக்கு. நம்ம எடுத்து வந்து 1/4 கிலோ வந்து நெஞ்சு எலும்புங்க. இது தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு சூப்பு கிடைச்சிருக்கு. ஃபைனலா இது மேல கொஞ்சமா வந்து மல்லித்தழை தூவுனா சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் சூப்பே வேணான்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுத்தா கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நமக்கு தேவையான அளவு வந்து மிளகு தூள் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி பண்ணிட்டு, இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.